பஸ்கள் தொடக்கம்னு சொன்னீங்க சார். எவ்வளவு பஸ்கள் எந்தெந்த ரூட்லாம்? இல்லை சார், அது தெரியல எனக்கு. 15 பஸ்ஸுங்க நம்ம திருச்சி இதுக்குள்ளே இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒரு நிறையா பஸ்ஸு, ஒரு 40-50 பஸ்ஸு வந்துடும். அது வந்துடும், புது வண்டியை கொண்டு வந்துடும். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் முதலமைச்சர் பரிசோதனை எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியல, இங்கே வராங்க, அங்கே போகிறது தெரியல. 20ஆம் தேதி மதியம் வராங்க. நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம். காப்பர் லீஃப் அது. ஆமாம் சார். காப்பர் லீஃப்லேருந்து இது வரைக்குமே இல்லை சர்க்கிட் ஹவுஸ் வரைக்கும். திருப்பி சர்க்கிட் ஹவுஸ் சாயந்தரம் ஈவினிங் புறப்பட்டு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வராங்க. மறுநாள் காலையிலையும் நான் பொருணைக்கு இருக்கும்போது எங்களுடைய பொதுமக்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கேயும் அதை பார்க்கலாம். மருத்துவமனைக்கு நேரடியாகவே திறந்துக்கலாம். ஆமாம், திறந்தோம். அது கட்டடம் 100 கோடி ரூபா கட்டம். மருத்துவ அமைச்சர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வரன்றிருக்காங்க. அதுக்கு தான் கட்டடத்தை பார்க்க போகிறோம். அது கட்டடம் இங்கே இந்த இதில் ஒரு 25,000 to 30,000 பேர் அமரலாம். மினிமம் 25,000 30,000 வரைக்கும் போகும். ஆமாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி, பஸ்ஸுக்கு தனி, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வண்டி கொடுக்குறாங்க, அது தனி, விவசாயிகளுக்கு கொடுக்குற தனி, எல்லாம் கொடுக்குறாங்க. தலைவர் இந்த ஒவ்வொரு துறையிலையும் முக்கியமான இதெல்லாம் ஸ்டால்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். எது மழை காலம் முடிஞ்சிட்டு இனிமேல் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த 2-3 மாதம் வீட்டு இணைப்பு கொடுத்தா ரோடு வீணாயிருக்கு. அது ட்ரைனேஜாக இருந்தாலும் சரி, மற்ற கழிவுநீராக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுக்குறோம். இப்போ தான் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடும் ரோடெல்லாம். அது மழை அந்த காருக்கும் தண்ணிக்கு தான் ரொம்ப வகையாச்சா. அதனால் இனிமேல் பேட்ச் பார்த்து மேலே வேலை பார்க்கணும். அந்தந்த அலாட்மெண்ட் ஏற்கனவே எதெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கோ அந்த திட்டங்கள் அந்த ரோடு பூரா செய்யும். எங்கேயாவது ரொம்ப மோசமாக இருந்தால் இப்போ எங்கள் கார்பரேஷனை பொறுத்தவரைக்கும் எங்கே இருந்தால் நாங்கள் எதாவது பண்ணுவோம். நாங்கள் கார்பரேஷன் சாலை எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பணம் கிடைக்கும். நாங்கள் இப்போ கொஞ்சம் இன்னும் 2-3 நாள்லேயே கொடுப்போம் எல்லா கார்பரேஷனும். அதுக்காக முதலமைச்சர் கேட்டுருக்கோம். கொடுத்தோன்னே எல்லாம் கொடுத்துருவோம். சிறப்பு அறிவிப்புகள் எதுவும் இருக்காது? அது முதலமைச்சர் துணை முதல்வர் இல்லை கலந்துருக்காங்க. 21ஆம் தேதி இல்லை அவங்க தலைவர் மட்டும் தலைவர்